இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் இன்னும் ஒரு 6 மாதமோ ஒரு வருஷத்துக்கு அவர் போய் சேர்ந்துருவார். ஆஃப்டர் லியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடு தான் வந்தது ஃபுல்லாகவே. தளபதி ஃபேனுன்றதுனால குட்டி ஸ்டோரின்ற பேரில் கொஞ்சம் பெருசாக சொல்லமா வேணாமான்னு தெரியல. நான் எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்கிறேன். ஜோ ரிலீஸ் ஆகி ஜோ நல்லா இருக்கு அப்படின்றத சில ரிவ்யூவர்ஸ் போடவே இல்லை. அந்த படத்தோட ரிவ்யூ கூட போடாமல் இருந்தாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுலாம் சில பேரெல்லாம் போட வச்சோம். ஸோ அதனால் ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். ஆம்பூர்னு ஒரு சின்ன ஊர். அங்கேருந்து வந்து ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு, இன்னும் செம்மையாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வரா. அப்படி ஒரு நாள் படிக்க போகும்போது சென்னையில் ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து போயிட்டு இருந்தா. ரோட்டில் ஒரு ரொம்ப அழகாக ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வந்து அவள் பார்க்குறா. அது பார்த்ததும் அதில் யார் இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வந்து அந்த பேனர்ல இருக்காங்க. அந்த பேனரை பார்த்து தான் அவன் நினைக்கிறா, செம்ம கிராண்ட் ஜுவல்லரிலாம் போட்டு செம்ம அழகா இருக்கு அந்த பேனர். நினைக்கிறா, நம்ம இவ்வளோ அழகான ஜுவல்லரிலாம் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட காசு தான் இல்லை, அட்லீஸ்ட் அந்த ஆட்ல நம்ம வரலாம்ல. ஸோ அன்னைக்கு நைட் அவ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா. அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ், பைலட் ஃபிலிம்ஸ், குட்டி குட்டி ஆட்ஸ் அது இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணி அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சிது. அந்த கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டரில் சான்ஸ் கிடச்சிது. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டெலிவிஷனில் பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள்கிட்டேருந்து அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு அன்பு. எங்கே போனாலும் அவங்க வீட்டு பொண்ணாக வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நான் தான். முல்லைன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். அதுக்கு அவ்வளோ லவ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மக்கள் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பிரிட்டோ கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து அவர் கை பிடிச்சி வாங்க காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை பிடிச்சி ஏற்றி விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணது. காவ்யா, உங்களை வந்து நான் அது ஹீரோயினாலாக காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த படம் முடிச்சு வெளியில் வரும்போது நீங்கள் ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்கள் ஒரு நல்ல பர்ஃபார்மர் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். நிற்க வச்சிருக்காரு பிரிட்டோ. சாரி, நான் வந்து தளபதி ஃபேனுன்றதுனால குட்டி ஸ்டோரின்ற பேரில் கொஞ்சம் பெருசாக. முதல்ல ஜோவுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஜோ வந்து எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் சேர்த்தது வந்து பத்திரிகையின் ஊடக நண்பர்கள் தான். ஸோ அது வந்து எல்லா படத்துலையும் எல்லா மேடையிலையும் வந்து சொல்லுவாங்கள்ல பத்திரிகையின் ஊடக நண்பர்கள்ன்ட்டு. ஜோ வந்து ஒரு பெரிய உதாரணம். உங்களால் தான் அந்த படம் ஜெயிச்சுது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஜோவும் நானும். அந்த நன்றியாக இப்போ சொன்னேன்னா அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்த்துருக்கேன். ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கு மிகப்பெரிய பவராக நான் பார்க்குறது வேர்ட் ஆஃப் மவுத். ஒரு படம் பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த படம் எப்படி இருக்குன்றதை வெளியில் போய் சொல்லும்போது தான் அந்த படம் எப்படி இருக்குன்றது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வேறு யாரும் இல்லை, பிரசன்ட் மீடியா தான். ஸோ படம் கூடிய சீக்கிரம் ப்ரெஷ் ஷோ போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லார்ட்டையும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் இது நான் சொல்லணுமா சொல்லாமா வேணாமான்னு தெரில, நான் எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்கிறேன். ஜோ ரிலீஸ் ஆகி ஜோ நல்லா இருக்கு அப்படின்றத சில ரிவ்யூவர்ஸ் போடவே இல்லை. அந்த படத்தோட ரிவ்யூ கூட போடாமல் இருந்தாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுலாம் சில பேரெல்லாம் போட வச்சோம் நாங்கள். ஸோ அதனால இதோட ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்றதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நிறமாறும் உலகில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் பிரிட்டோவுக்கு. சொல்லுவோம்ல, இந்த ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே நாங்கள் 2 பேரும் ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பித்த பயணம் வண்டியை லெஃப்ட்டுக்கு இப்படி போட்டுட்டு வண்டியை ரைட்டில் திருப்பிட்டு நான் டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா, என்னடா சொல்கிற, நீ எப்படா டேரக்டர் நினச்ச அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நடிக்கணுன்ற ஆசையோடையும் கனவோடையும் வந்திருக்காரு பிரிட்டோ அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச அறிமுகம். பயணத்தில் திடீர்னு வந்து டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கதையெல்லாம் எழுதிட்டு வரும்போது ஓகே உண்மையிலேயே டேரக்டர் தான் போலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இருக்க சந்தோஷம் வந்து வார்த்தைகள்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. கூட இருக்க ஃப்ரெண்டு டேரக்ட் பண்ணும்போது அதில் ஹீரோவாக நடித்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜெயிச்சு சிரித்து கட்டி பிடிக்கிறதுல இருக்க சந்தோஷம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அது கண்ணம்மா பாடலில் எங்களுக்கு நடந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவான கண்ணம்மாவோட டேரக்டர் வந்து பிரிட்டோ. இப்போ அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவில் ஆரம்பித்த அந்த பயணம் வந்து இப்போ ஒரு முழுநீள திரைப்படத்தோட இயக்குனராக இங்கே பிரிட்டோ உட்காந்துருக்காரு. இந்த படம் பேசும் நினைக்கிறேன் தேவி பிரகாஷ் ரீகனை பற்றி. அண்டு ஒரு உண்மையை சொல்லணும்னா இதில் 2 பாட்டு நான் இன்றைக்கி தான் கேட்குறேன். எனக்கு காட்டக்கூட இல்லை, ஒளிச்சு வச்சுட்டு நான். ஸோ இன்றைக்கி தான் கேட்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. கம்போஸ் பழக்கம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி இருந்து வந்து ஆப்வியஸ்லி. ஸோ 2 பேரும் முன்னாடி இருந்து நிறைய பேசிகிட்டே இருப்போம். 2 பேரும் ஏதாவது பண்ணுவோம், ஜாலியாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம்.
ஸோ இந்த படத்தில் அது நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டார்லிங். ஸோ அந்த 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 பாட்டில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய சேர்ந்து பண்ணுறோம். ஓகே. எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா, பிரிட்டோ வந்து அந்த கதையை சொல்லும்போது தான் ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் கதை சொல்ல போகிறாருன்னு கூப்பிட்டாங்க. அங்கே போய் அவர் கதையை ஆரம்பித்து சொன்ன உடனே அந்த சில படங்களை யோசிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லுவோம்ல, அந்த எண்ணமே வரல எனக்கு. இது உடனே நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி தான் இந்த படம் பண்ணோம். அண்ட் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போன போது அவர் அதுக்கு முன்னாடி எடுத்திருந்த போர்ஷன் வந்து எங்கிட்ட காமிச்சார். ஐ வாஸ் போல்ட் ஓவர். இது வந்து எனக்கு பிரிட்டோ இது உங்களோட முதல் படமாக எனக்கு தெரியல, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் அவர். அவருக்கு இந்த இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் இன்னொரு 6 மாதமோ 1 வருஷத்துலேயே அவர் போய் சேர்ந்துருவார்னு நினைக்கிறேன். இவங்க தான் இத்தனை பேர் தான் அந்த என்னோட போர்ஷனில் ஷேர் பண்ணிக்கிட்டது. ரொம்ப அருமையாக பண்ணாங்க எல்லாரும். நான் நடிக்கிறதுக்கு போகிறதுக்கு அன்றைக்கி நாள் இவங்கள வச்சு ஒரு சீன் எடுத்திருந்தாங்க. அந்த சீனோட ஃபுட்டேஜையும் காமிச்சார். எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, என்னடா ஆளாளுக்கு திங்குறாங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையேன்னு. அந்த பயத்தோடு தான் போய் நடித்தேன். ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க. ஹரிணி எல்லாருமே பிரமாதம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹைலைட் என்னென்னா, பாரதி ராஜா சாரும் வடிவிகர்சி மேமும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ஒரு சின்ன ஃபன் எலிமெண்ட்லாம் வச்சுருந்தீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. பிரிட்டோ இந்த சினிமா தாய் எனக்கு வந்து பால் ஊட்டலை அப்படின்னு சொன்னார். ப்ரொடியூசர் ஆனன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் தான் சார், அவன் பால் ஊட்டலை சார். அது சினிமா தாய்க்கு தலைமகன் ஆகிட்டீங்க சார் நீங்கள். ஸோ அது இன்னும் ஒரே அபவுட் என்னென்னா, அது தைரியமாக இதில் ஓப்பனாக வேறு சொன்னீங்க. நல்ல ஸ்கிரிப்டோட வாங்க, என்னோட கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனை வேறு இடத்துக்கு கூட்டி போகிறதுக்கு கூட நடித்த எல்லா நடிகர்களும் சரி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 7ஆம் தேதி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு ஃபேமிலியோட எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். எப்பவுமே பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ண நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். மற்றவங்களாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டுலாம் போனவங்க, பட் நான் இப்போ தான் வந்து ஸ்கூல் சேர்ந்துருக்கேன். நடிப்பை பொறுத்த வரைக்கும் லாக்டவுனில் வந்துட்டு ஆக்சுவலாக மைமின் கோபியானந்த் தான் வந்துட்டு எனக்கு ஆக்டிங்லாம் சொல்லி கொடுத்தது. பயங்கரமாக வந்துட்டு அவர் ஒன்று பயங்கரமாக பண்ணி காட்டுவார். ஆனால் என்னென்னமோ பண்ணுறீங்களேன்னு கேட்பேன். எப்படி பண்ணுறீங்கன்ட்டு. இல்லை தம்பி அதை ஒன்றும் இல்லை தம்பியான்னு வர்றாரு. அவர் பேசுகிறதே நம்ம அது பார்த்துனே இருக்கலாம். அதுலேயே நம்ம நிறைய நடிப்பை கற்றுக்கலாம். சின்ன விஷயம் தான் பேசுவார், அதில் 1008 ரியாக்ஷன் கொடுப்பார். யாரையும் அந்த மனுஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான்ட்டு நம்ம எப்போ பண்ணுறது. லவ்யூனே நீங்கள் கொடுத்த அந்த சின்ன சின்ன டிப்ஸை வச்சு தான் இன்ன வரைக்கும் வந்து ஓட்டின்னு இருக்கேன். அதை வச்சு தான் மலையாளத்துலலாம் அப்படியே தாஜா பண்ணியிருக்கேன். கதை தான் அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு அவன் பிரிட்டோ சொன்னோடனே ஃபஸ்ட்டு ரியோ டார்லிங் தான் சொன்னார். பிரிட்டோ ஒரு கதை இருக்குது டார்லிங், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கன்னு. ஓகே, நான் பிரிட்டோட சொன்னேன். ஓகேடா வார் சொல்கிறேன்னு பிரிட்டோ வந்து சொன்னார். உண்மையாலுமே அவன் நரேஷனே வந்துட்டு செம்மையாக இருந்தது. ஆஃப்டர் லியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடு தான் வந்தது ஃபுல்லாகவே நிறைய. அதே மாதிரி அதான் நம்ம இண்டஸ்ட்ரியில் தெரியல, போலீஸ்காராக வந்துன்னு இருப்பாங்க ஒரு 10 வருஷத்துக்கு, வில்லனா அப்படியே வில்லனாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு சைக்கோ த்ரில்லராக தான் வந்துருந்தது. சொல்கிறவங்களா சார் நீங்கள் எடுத்தோன்னே அப்படியே கத்தியை தூக்கின்னு ஓடுறீங்க சார், ஓடி அப்படியே கழுத்தலாம் அப்படிலாம் சார் அது வேணாம் சார், ஒன்று பண்ணியாச்சு போதும் சார். எனக்கு ஜாலியாக பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை. எனக்கு சாண்டி ஜாலியாக அந்த மாதிரி பண்ணுவேன் சார். பிரிட்டோ சொன்னோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. இதான்ப்பா ஜாலியாக இருக்குவா. அப்போ பிரிட்டோட ஒரே சொன்னேன், பிரிட்டோ சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். ஆனால் இருக்குன்னு உங்களுக்கு மட்டும் தான் ஜாலியான பாடுது. அப்பா அது ஒன்று போதுன்னா அது ஜாலியாக இருந்தது. கதையாகவே வந்துட்டு அதுவும் அம்மா கேரக்டர்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்கள சான்ஸ் இல்லை. எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க. அது நட்டி சார்லாம் வந்துட்டு இப்போ தான் வெளில சொல்லுங்கள் சார், என்ன ஆக்டர் சார் நீங்கள், ஐயோ கர்ணன் படத்துலலாம் என்னமா நடிச்சிருப்பீங்கன்ட்டு. இவ்வளோ நடிப்பு, இவ்வளோ பட்டாளத்து நடுவில் நம்மளும் வந்திருக்கோமேன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.